அட, நீங்க வந்துட்டீங்களா? ம். என்னாச்சு? நேத்து நடந்த விஷயத்தை நினைச்சு கோவமா இருக்கீங்களா? சாரி. சாரிலாம் நீ கேட்க வேண்டாம். நான் ஒன்று சொல்கிறேன். இதுக்கப்புறம் பாஸ் யாரும் நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க. எதுக்கு? என்னாச்சு? என்ன நடக்கும்? என்னோட வேலை போச்சு. என்ன? நேத்து நடந்த விஷயத்தாலையா? தெரியல. என்கிட்ட கூப்பிட்டு சொன்னது நாளையிலேருந்து நீ ஆஃபீஸ்க்கு வராத, அவ்வளோதான். அண்ணா, அவங்க ஏன் உங்களை இப்படி பண்ணாங்க? நீங்க எதுவும் கேட்கலையா? இதில் போய் கேட்குறதுக்கு எனக்கு தோணவே இல்லை. அப்புறம் இதை பாரு மஞ்சு, போன வேலை போனது தான். அதை பற்றி நான் கவலைப்படல. எனக்குன்னு ஒரு வேலை கிடைக்காமையா போயிடும். என்ன கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். ஆமாங்க அண்ணா. இந்த பாரு, ஆனால் அவனாலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு நான் டயர்டாக இருக்கேன், போய் குளிச்சுட்டு வரேன். சரி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஒரு வேளை இவருக்கு ஜாப் கிடைக்கலன்னா இவர் டிப்ரெஷனுக்கு போனாலும் போயிடுவாரு. அநேகமா நேகா சொன்ன அந்த பாபா கிட்ட நான் போய் தான் ஆகணும் போல இருக்கு. ஒரு வேளை ஏதாவது தீர்வு கிடைக்கலாம். நான் என் புருஷனுக்காக அங்க போயே ஆகணும். அப்புறம் என்னால என்ன செய்ய முடியும்? எனக்கு இது தவிர வேற வழியே இல்லை. சரி, நான் நாளைக்கே அங்க போறேன். ஓம் நம சிவாய. 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 உங்களோட பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் புருஷனோட வேலை போயிடுச்சு. பாபா, உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ என் பிரச்சனைக்கு நீங்க தீர்வு சொல்லுங்க. என் புருஷன் இப்படி கவலையா இருக்கிறது என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. இங்க பாருமா, எப்படி எல்லா நோய்க்கும் ஒரு வைத்தியம் உண்டோ அதே போல இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. பாபா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவாரு. சரிங்க இங்க பாபா. பாருமா, நீ ஒரு பூஜை மட்டும்தான் செஞ்சாகணும். சரிங்க பாபா, நான் பூஜை பண்றதுக்கு தயாரா இருக்கேன். அந்த பூஜையோட விதிமுறைகள் கடுமையா இருக்கும். பாபா, நான் எல்லா விதிமுறைகளையும் கடைபிடிப்பேன். என் புருஷனுக்கு வேலை கிடைச்சா போதும். எல்லாம் சரியாயிடும். பாபாவை நம்புமா, உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறேன். பாபா மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அந்த பூஜைக்கு தேவையான சில பொருட்களை சொல்றேன், அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடு. என் கூட உதவிக்கு என்னோட சீடன் இருப்பான். நாளைக்கு காலையில 11 மணிக்கு இங்க வந்துடுமா. சரி பாபா, நான் கண்டிப்பா வந்துடுறேன். சரியான நேரத்துக்கு வா. சரி பாபா, நான் நேரத்துக்கு வந்துடுறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அட, நீங்க வந்துட்டீங்களா? என்ன ஆச்சு? வீட்டுக்கு வரதுக்கே இவ்வளோ லேட்டுங்க? இதில் என்ன இருக்குது? எனக்கு வேலையாக இருக்குது. ஒரே நாளில்
10 ஆஃபீஸ் ஏறி இறங்கிட்டேன். எல்லா கம்பெனிஸ்லேயும் பயோடேட்டா கொடுத்துட்டேன். ஆனால் யாரும் வேலை கொடுக்கல. அதனால் இப்போ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் போல இருக்கு. இந்த வீட்டை விட்டு, எல்லாத்தையும் விட்டு இதுக்கு மேலே நான் வேலை தேட விரும்பல. நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க முதல்ல உள்ள வாங்க. வேற என்ன பண்ண சொல்ற? எனக்கு வேலை கொடுக்க யாரும் முன் வரலையே. வேலை கிடைச்சிருங்க, நான் இருக்கல. அப்படியா? வாங்க. சரி வா. பாத்துங்க, பத்ரம். வணக்கம் பாபா. பொருட்களை எடுத்துட்டு வந்திருக்கியா? எடுத்துட்டு வந்திருக்கேன் பாபா. உட்காருமா. இந்தாங்க. இந்தாமா பேனா பேப்பர். உன் புருஷனோட பேர் எழுது. சரிங்க பாபா. எழுதிட்டேன் பாபா. சரி, புருஷன் துணி எடுத்துட்டு வந்தியா? சரி, இந்தாங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்த அம்மா இந்த தண்ணியை குடி. பாபாவோட தீர்த்தம். பயப்படாம குடி. குடிமா, புருஷனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்போ உனக்காக நான் மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓம் காளிகாய நக சுவாகா, ஓம் காளிகாய நமக 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 சுவாகா. மஞ்சு, என்னுடைய ஆசையை நிறைவேற்றிற, என் தாகத்தை தணிச்சிட. வேண்டாம் மஞ்சு, வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுருங்க. வேண்டாம் வேண்டாம். மஞ்சு, பாபா, எனக்கு என்னாச்சு? திடீர்னு எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. பாருமா, இது மந்திரத்தோட சக்தி. இப்ப இதனால உன் புருஷனுக்கு வேலை கிடைச்சிடும். நிஜமாவா பாபா? போ, உனக்கு அருள் கிடைத்து விட்டது. ஓம் காளிகாய நம சுவாகா. போ. மஞ்சு, மஞ்சு குட்டி, மஞ்சு குட்டி, என்ன மஞ்சு பண்றீங்க? குட்டி. என்னங்க, பாத்து. எதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? எங்க நீயே சொல்லு பாப்போம். ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியாது, எனக்கு அந்த பழைய ஜாபே கிடைச்சிருச்சு. அட, நிஜமாவா? ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அட, அது ஒண்ணும் இல்ல. பாஸ் காலையில ஃபோன் பண்ணி என்ன ஆபீஸ்க்கு வர சொன்னாரு. அப்புறம் நானும் ஆபீஸுக்கு போனேன்னா அங்க ஒரு புது கிளைண்ட் இருந்தாரு. அவரு நீ வேலை பண்ணுவியான்னு கேட்டாரு. அப்புறம் நீங்க ஓகே சொல்லிட்டீங்க. சொல்லிட்டேன். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம்,
எனக்கு ப்ரமோஷனும் கிடைச்சிருக்கு. பரவாயில்லையே, இன்னைக்கு இத்தனை குட் நியூஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ். ஆனா ஒண்ணு, இதெல்லாம் ஒன்னால தான் நடந்தது. நீ தானே சொன்ன எல்லாம் சரியாயிடும்னு. அப்படியே ஆயிடுச்சு. இதெல்லாம் என்னால இல்ல, இது எல்லாமே பாபாவால தான் நடந்துச்சு. அவரு எல்லாமே சரியாயிடும்னு சொன்னாரு. பாருங்க, எல்லாம் சரியாயிடுச்சு. சரி, அதெல்லாம் விடுப்பா. எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ வந்து சாப்பாடு எடுத்து வை. சரி, ஓகேங்க. சீக்கிரம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நான் உடனே சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஓகே, இதோ வந்துடுறேன். பாபா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு தருவோம்மா. ஒருவேளை அன்னைக்கு இந்த பாபா என் கூட ஏதாவது பண்ணிருப்பாரோ? அன்னைக்கு எனக்கு மயக்கம் வந்தது. நானும் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். உன் மகனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நீ பூஜை பண்ணிதாமா ஆக்கணும். சரி பாபா, நீங்க என்ன சொல்றீங்களோ செய்றேன். அப்ப சரி, நாளை காலையில 11 மணிக்கு வந்து திருட்டு பயலே, போலி பாபா, உன்னோட ரகசியம் எல்லாம் வெளியே வந்துருச்சு. துரோகி, இவ்வளவு கேவலமான காரியம் பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? பொண்ணுங்களை முட்டாளாக்குறியா? என்ன என்ன உன்னோட கஷ்டங்களை தீர்த்ததுக்கு என்ன வந்து அடிக்கிற? ஒண்ணு செய்யலையா? அவர்தான் இப்படி பண்ண சொன்னாரு. நான் அப்படி பண்ணல. என்ன நம்பு. நான் பண்ணல. சொல்லு, யார் பண்ணாங்கன்னு சொல்லு. இங்க பாரு. சொன்னதை கேளு. யார் பண்ணாங்க? சொல்லு. இங்க பாரு. நான் என்ன சொல்றேங்கறத கேளு. அடிக்காத. நான் உண்மையா சொல்லிறேன். யார் பண்ண சொன்னது? அவர் சொன்னதை நம்பி நான் தப்பு பண்ணிட்டேமா. எல்லாமே அவர் சொன்னதை நம்பி தான் நான் பண்ணிட்டேன். யார் சொன்னதால? ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து உங்க போட்டோவை காட்டினாரு. அப்புறம் உங்க நம்பரையும் அவர் தான் கொடுத்தாரு. யார் அவரு? யாருன்னு சொல்லு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. போய் சொல்றியா? வெக்கமா இல்ல? போய் சொல்றியா? அவர் ப்ரமோஷன் அப்புறம் வேலைய பத்தி எல்லாம் பேசினாரு. இவரா? ஆமா, இவரேதான். இவர்தான் எனக்கு பணம் கொடுத்தாரு. பாஸ சந்தோஷப்படுத்தணும்னு சொன்னாரு. அப்ப இவர் கூட யார் இருந்தா? இவர் கூட வழுக்கத்தலையோட ஒருத்தர் குண்டா இருந்தாரு. அவர் வயசானவர் கூட. நீ சொல்றது உண்மையா? ஆமா, உண்மைதான். நான் தப்பு பண்ணிட்டேன். அட, நீ எங்க போயிட்ட? எங்கேயும் இல்ல. இத பாரு, எனக்கு டீ குடிக்கணும் போல இருக்கு. போட்டு தரியா? ப்ளீஸ். மஞ்சு, என்ன பண்றமா? அது வரங்க. Thank you. அட, என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் இல்லையே? என்னம்மா அப்படி பாக்குற? I love you. I love you too. இதுல என்ன இருக்கு? என்னம்மா இது? என்னத்தை கலந்த?